கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் தனியார் பேருந்தில் மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஹேமலதா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் பாலா பகுதியை சேர்ந்தவர் ஒரு இளம்பெண். அவர் பார்த்தீங்கன்னா நேற்று மாலை பார்த்தீங்கன்னா வலுவூர் செல்லக்கூடிய ஒரு தனியார் பேருந்தில் ஏறி சென்றிருக்காங்க. அமைதியான முறையில் போயிட்டு இருந்த பேருந்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எந்திரிச்சு ரகளையில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தா அந்த இளம்பெண் பார்த்தீங்கன்னா மது போதையில் இருந்திருக்கு. அங்கிருந்த பேருந்தில் இருக்க பயணிக்கு கூட வம்பெடுத்திருக்காங்க. இதனால என்ன பண்ணியிருக்காங்க, ஓட்டுநரும் நடத்துனரும் பேருந்தை நிறுத்தி அந்த பெண்ணை பேருந்திலிருந்து கீழே விட்டிருக்காங்க. இருந்த போது அந்த பெண் மது போதையில் ரகளையில் ஈடுபட்டு பேருந்திலிருந்து இறங்க மறுத்து அங்க மீண்டும் பேருந்துல ஏறி அங்கிருந்த பெண் பயணிகளை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் எல்லாம் ஒத்துழைப்போட சேர்ந்து அந்த பெண் பயணியை அந்த மது போதையில இருந்து அந்த பெண்ணை பேருந்துல இருந்து கீழே இறக்கி விட்டுட்டு பேருந்தை எடுத்து சென்ற நிலையில பாத்தீங்கன்னா அந்த பெண் ஆத்திரத்துல மீண்டும் என்ன பண்ணிட்டாங்க, அங்க இருக்கக்கூடியவர்களோட ரகளையில ஈடுபட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இழுத்து போட்டு கீழே அவங்கள போட்டு அவங்க கூட ரகளையில ஈடுபட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பள்ளிக்காத்தோடு போலீசார் அந்த இளம் பெண்ணை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அப்போ பின்னாடி அந்த பொன் போதையிலிருந்து தெளிந்த பின்னாடி அந்த இளம் பெண்ணுக்கு அறிவுரைகள் வழங்கி அங்கிருந்து அனுப்பி வைத்திருக்காங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னா அந்த பெண் போதையில ஈடுபட்ட காட்சி சமூக வலைதளங்களை வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் ரவீனா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.